அழகே அழகு சரியில்ல. அடுத்த வரை பேசல. நம்ம மலர் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. மதி தான் சரியானவ. அவ கரெக்ட்டா தான் பேசியிருக்கா. இந்த வீட்ல அவள அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் அவ வீட்ட விட்டு வெளிய போயிட்டா. புருஷன்ற இதுல நம்ம சுரேஷும் அத தட்டி கேட்கல. 2 பக்கமும் கேட்டிருக்கணும். ஆனா எதுவுமே விசாரிக்காம மதி மேல தான் தப்பு இருக்குன்னு சொல்லி மதிய வெளிய பிடிச்சு தள்ளி விட்டுட்டாரு. ஆனா மதி எங்கேயுமே போகாம வெளியே தான் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா பஞ்சாயத்துக்காக உங்க தங்கச்சி புருஷனை கூப்பிட்டாருல தங்கராஜ் அண்ணன், அவர் தான் ஃபோன் பண்ணி மதியோட அப்பா கிட்ட சொல்லியிருக்கணும். அதனால தான் பொண்ணு வெளியே உட்காந்துருக்கிறத பார்க்க முடியாம அவரு அவரோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாரு. ஆனா நமக்கு தான் அப்படி எதுவுமே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. அதுக்கடுத்துதான் மணி 5:30 மணி தான் ஆகுது. அதுக்குள்ளே லக்ஷ்மி இருந்துட்டு, ஹே மலரு, இன்னும் நீ எந்திரிக்கவே இல்லையா? உங்க மாமா எந்திரிச்சிட்டாரு, ஜீரக தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதோ கூப்பிட்டுட்டாங்க இல்லை, இனிமே இப்போ ஓட ஆரம்பிச்சுனா நைட்டு எத்தனை மணி ஆகுதோ தெரியல, ஒரு நிமிஷம் கூட இந்த மலர் உட்காரவே மாட்டா. எனக்கான சுதந்திரம் இந்த வருஷம் இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சுரேஷ் வராங்க. அண்ணி காஃபி எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன நீ இதில் சக்கரை போடலையா? ஏன் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் அந்த மதி மாதிரியே பண்ணுறீங்களா? நான் மதி மாதிரி பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.